ஹே buddies, இந்த வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸ் எப்படி ஒரு வெப்சைட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கூகுள் அனாலிட்டிக்ஸ்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத ஒரு ப்ரீஃபாக பார்த்துடலாம். இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஃப்ரீ வெப் அனாலிட்டிக் டூல். இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வர டிராஃபிக்கை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அண்ட் தென் யூசர்ஸ் எவ்வளோ என்கேஜாக இருக்காங்க, ஈச் அண்ட் எவ்ரி பேஜில் எந்த பேஜ் அதிகமாக என்கேஜ்மெண்ட் இருக்குது, அது எதனால இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது கூகுளோட ஃப்ரீ டூல். இதை யூஸ் பண்ணுறதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுறனால நமக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் பர்ஸ்பெக்டிவில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அதை நம்ம எப்படி மெஷர் பண்ண முடியும், எந்தெந்த டெமோகிராஃபிக்ஸ்லேருந்து யூசர்ஸ் வராங்க, எந்த ஏஜ் லிமிட்டில் வராங்க, ஸோ எந்த பேஜஸ்க்கு அதிகமாக வியூஸ் கிடைக்குது, ஸோ நம்மளோட வெப்சைட்டை இன்னும் எப்படி ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஐடியாஸ்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்க முடியும் அப்படின்னா, இந்த அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை கண்டினியூஸாக நம்ம மெஷர் பண்ணுறனால நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, நம்மளோட பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அல்டிமேட் கோல். அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூல். வாங்க இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இந்த அனாலிட்டிக்ஸ் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கோ டு google.com. அதில் கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா analytics.google.com இந்த வெப்சைட்டை நீங்கள் டேரெக்டாக என்டர் பண்ணலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணுங்கள். ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டு இது மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி லாகின் ஆனதுக்கப்புறம் இது ஹோம் பேஜு. கீழே அட்மின் இருக்கு பாருங்க, அட்மின் கிளிக் பண்ணுங்க. கிரியேட் அக்கவுண்ட், நெக்ஸ்ட் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கேட்குது. அக்கவுண்ட் நேம் கொடுங்க, உங்களோட பிஸ்னஸ் நேம், உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு நேம் கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, லேண்டிங் பேஜ் ஒன்று வச்சுருக்கீங்க மார்க்கெட்டிங்க்கு அப்படின்னா, உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான நேம்ஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அல்லது உங்களோட பிஸ்னஸ் நேம், நான் என்னோட பிஸ்னஸ் நேம் என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அக்கௌண்ட் டேட்டா ஷேரிங் செட்டிங்ஸ் இருக்கு, அது எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் அப்படின்னு கேட்குது. இதுலேயும் உங்களோட பிஸ்னஸ் நேம் கொடுங்க, அல்லது உங்கள் வெப்சைட் நேம் ஆர் லேண்டிங் பேஜ் நேம், உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. டைமிங் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. கரன்சியும் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியன் ருபீ செலக்ட் பண்ணிட்டேன். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ பிஸ்னஸ் டீடைல்ஸ் கேட்குது, உங்களோட கம்பெனி சைஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குது. உங்களுக்கு எந்த சைஸ் ஃபிட் ஆகுமோ அந்த சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்ன கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத சூஸ் பண்ணணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ராவல்ஸ் கம்பெனி அல்லது லான், கவர்மெண்ட், இன்டர்நெட் அண்ட் டெலிகாம், இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் காட்டும். இந்த கேட்டகரிஸில் நீங்கள் எதில் ஃபிட் ஆகிறீங்க, எதில் பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் தென் 1 to 10, அதனால் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். தென் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. ஜென்ரேட் லீட்ஸ், drive sales, understand web traffic or app traffic, and then user engagement retention. இந்த 4 விஷயத்துக்காகவும் தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. தென் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளிக் கிரியேட். உங்களோட அந்த மேலே டாப்பில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு காட்டுது, சர்வீஸ் அக்ரிமெண்ட். அங்கே இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஐ ஆல்சோ அக்செப்ட் த டேட்டா ப்ராசஸிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றதுல அதை செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஐ அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ சூஸ் அ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்குது. எந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் என்னோட வெப்புக்கு பண்ண போகிறேன், ஐ மீன் வெப்சைட்ஸ்க்கு பண்ண போகிறேன். அதனால் இந்த வெப்சைட் யூஆர்எல் கேட்குது. இப்போது
என்னோட வெப்சைட் யூஆர்எல் நான் என்டர் பண்ணுறேன். ஸ்ட்ரீம் நேம் சேம் என்னோட வெப்சைட் நேம் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒன்லி அந்த பிஸ்னஸ் நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன், வெப்சைட் யூஆர்எல் மாதிரி இல்லாமல். ஓகே, அண்ட் தென் டாப்பில் கிரியேட் அண்ட் கண்டினியூ இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கிரியேட் ஆகிடுச்சு நமக்கு. மெயின் ஐடியெலாம் காட்டுது பாருங்க. இப்போ இந்த வெப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டேக் மேனேஜர் அப்படின்ற மாதிரி காட்டுது. இந்த டேக் வந்து நம்மளோட வெப்சைட்டில் ஆட் பண்ணணும். நம்மளோட வெப்சைட்டில் ஈச் அண்ட் எவ்ரி பேஜோட ஹெட்டோட உங்களுக்கு தெரியலன்னா டெவலப்பர்ஸ்க்கு தெரியும். ஹெட்டில் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணணும். ஹெட் செக்ஷனில் இந்த டேக், அவங்களோட டேகை வந்து நம்மக்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட வெப்சைட்டில் 10 பேஜஸ் இருக்குது அப்படின்னா 10 பேஜஸில் இருக்கிற ஹெட் செக்ஷனில் இதை ஆட் பண்ணணும். இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். நான் என்னோட வெப்சைட்டோட பேக் எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ என்னோட வெப்சைட் ஃபைலில் ஒரு HTML ஃபைலில் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கூகுள் அனலிட்டிக்ஸ்ல எடுத்த டேகை வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஹெட் டேக்ல வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே டாப்பில் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா கலெக்ஷன் isn't active for your website. If you install tags more than 48 hours ago, make sure they are set up correctly அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீம் ஐடி, ஸ்ட்ரீம் யூஆர்எல், ஸ்ட்ரீம் நேம், மெஷர்மெண்ட் ஐடி எல்லாமே கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் 48 hours வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக டேட்டா நம்மளோட வெப்சைட்டோட வெப் டிராஃபிக் என்ன இருக்குது எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி இங்கே வந்து இந்த டேஷ்போர்டில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, உங்களோட வெப்சைட்டுக்கு கூகுள் அனலிட்டிக்ஸ் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.